நாம் இந்த வழிபாட்டை தொடங்கவும். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி எங்களுடைய உள்ளங்களும் சிந்தனைகளும் உம்மை நோக்கி மன்றாடி ஆண்டவரை எங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சாமி. விசேஷமாய் இந்த நாளிலே கூட குருத்தோலை ஞாயிறாக நாங்கள் கொண்டாடும்படியாய், ஆண்டவரை போற்றி மகிழ்ந்து ஆண்டவரை துதித்து பாடும்படியாய் இந்த நாளில் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய திவ்ய கரத்தினாலே இந்த நாளுடைய இறை ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களும் வாசிக்க போகிற திருமறை பகுதிகளும் கர்த்தருடைய திருச்செய்தியும் எங்களுடைய ஆண்டவர் ஐஎல்சியுடைய மூத்த போதகர் அருள் தந்தை அருள் திருத்தி நீதிநேசன் ஆயர் வழியாக கேட்கிற திருச்செய்தியும் உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நாளில் வந்தவர்கள், வர தவறி போனவர்கள், வருவதற்காக ஆயத்தப்படுகிற அத்தனை உள்ளங்களுக்காக வேண்டுகிறோம் சாமி. இப்பொழுது உம்முடைய ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம் தகப்பனே. உள்ளத்தின் வேண்டுதல் ஆண்டவரை சிந்தனை உமக்கு நேராயிருந்து வழிநடத்தும் சாமி. நாங்களும் ஆண்டவரை போற்றுவதற்கு இந்த குருத்தோலை நேயர் வழியாக ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பாக உம்மை போற்றி ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். இந்த ஆயத்தத்தை உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரை தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களுக்கு நீர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நாம் 118ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கப்போம். வசனங்கள் 19 தொடங்கி 29 உள்ள திருவாக்கின் வழியாக முறையாக வாசிக்கப்போம். சங்கீதம் 118ஆம் சங்கீதம். நீதியின் வாசல்களை எனக்கு திறவுங்கள், நான் அவைகளுக்குள்ளே பிரவேசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். கர்த்தரின் வாசல் இதுவே, இதற்குள் நீதிமான்கள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு சாட்சியாக இருந்தபடியால் நான் உமக்கு நன்றி செலுத்துவேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே கோடிக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நமது கண்களுக்கு ஆச்சரியம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம். கர்த்தாவே இரட்சித்தருளும், கர்த்தாவே வாழ்வை அருளும். கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தரின் ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம்.
கர்த்தரே கடவுள், அவர் நமக்குள் வெளிச்சம் தந்தார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளின் கயிறுகளால் கட்டுங்கள். நீரே என் கடவுள், உமக்கு நன்றி செலுத்துவேன். நீரே என் கடவுள், உம்மை உயர்த்துவேன். நாம் சேர்ந்து படிப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை போற்றும்படியாய் பாடல் புத்தகத்திலே 4வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 4. அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். தெய்வ வீட்டு நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ வெளிச்ச பாக்கிய கர்த்தரே உமண்டை வந்த ஏனண்டைக்கு வாருமே. இறங்கும் போதனங்க என்பதால் மகிழ்வே. என்னுட இதயமோ தெய்வஸ்தலமாகவோ. பயத்தில் உமண்டை சேர என் ஜெபம் புகழ்ச்சியோ. நல்ல பலியாக ஏற உமதாவியை கோடும். தேகமாவி யாவையோ சுத்தமாக்கி அருளும். நல்ல நீலத்தில் விழுந்த விதை பயிராகுமே. அந்த பழி நான் மிகுந்த கனிகளை தரவே. வசனத்தை காக்க நீர் ஏவழிக்க கடவே. விசுவாசத்தை விடாமல் அதில் பலப்படவும். ஒரு காலம் தவறாமல் உம்மை நான் பின் செல்லவும். மெய் வெளிச்சத்தை நீரே என்னில் வீசும் கர்த்தரே. சொல்லும் கர்த்தரே நான் கேட்பேன். நீர்ப்பாழ் நிலத்திலே பெய்ய பண்ணும் மண்ணால் சேர்ப்பேன். நல்தியா நத்துடனே தாரும் ஜீவ பானத்தை தீரும் பசி தாகத்தை. ஆமென்.
நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்றே சேர்ந்து நமது பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் பேருதுகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தை தோஷத்தை மானேற்று சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் வானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவலர்களும் தீட்டுள்ளவருமாய் இருக்கிறோம் என்றோம். மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தவென்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் போக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமார நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தையும் அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்தாவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு கொடுத்து நிமித்தம் பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கடவுளின் பிள்ளைகளாம்படி அதிகாரம் கொடுத்து அவர்கள் தமது பரிசுத்த ஆவியை தந்தருளும் வாக்குத்தத்தத்தை பண்ணினார். விசுவாசமுடைய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கு கிருபை செய்தருளும். பக்கம் 87வது பக்கம். குருத்தோலையின் 6ஆம் நேயர் மற்றும் ஒரு சந்தையின் 6ஆம் நேயர் குருத்தோலை நேயராக நம்ம ஆரம்ப வாக்கியத்தை பாடவும். பக்கம் 87வது பக்கம். யெகோவா, நீர் எனக்கு தூரமாகாதையோ. என் பலமே, எனக்கு சகாயம் பண்ண வீரைந்தருளும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ராச்சியோ. நான் காட்டெறிந்த கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவிசாய்த்தருளினீர். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை ரட்சியாமல் ஏன் தூரமாயிருக்கிறீர்? பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும்
எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை. பூமியில் மனிதருக்குள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிரு. பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகாமகி நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் முதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் காட்டிய மகா தாழ்மையும் எல்லா மனிதருக்கு பின் பற்றவும்படி அவர் எங்கள் மாமிச தேகத்தையும் எடுத்துக்கொள்ளவும் சிலுவையின் மரணத்தை உத்தரிக்கவும் அவரை அனுப்பினீரே. அவர் காட்டிய பொறுமையும் நாங்கள் பின்பற்றி நடக்கவும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு உள்ளவர்களாகவும் உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளோ. இன்றைக்கான திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். ஒரு சந்தி 6ஆம் ஞாயிறு மற்றும் குருத்தோலை ஞாயிறு ஆகிய இன்று வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு பகுதி. அது ஏசாயா 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 - 9 வரை, பக்கம் 857. ஏசாயா 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 - 9 வரை. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்வோர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும்
தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை அக்னிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும் என்பதே இன்றைக்காக வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆமென், ஆமென், ஆமென். குருத்தோலை ஞாயிறுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கிய பகுதி. அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 முடிய. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 முடிய. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்தென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இன்றைக்கான நிருப வாக்கிய பகுதி வாசித்தாயிற்று. ஹல்லேலூயா, குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 வரை வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 12 வசனங்கள் 12 முதல் 19 வரை. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சியோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடே எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அனுப்பப்பட்டவன் தன்னை அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிந்திருக்கிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
வாழ்வளிக்கும் திருவார்த்தைகளை வாசித்து கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிகையிடத்தில் பிறந்து பொந்து பிலாந்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மடித்தடர் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளை வாழ்ந்து வாசலிட்டார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தவரை பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவையும் கிறிஸ்துவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் குழுவினர்களால் பாடப்படும்.
நாம் மீண்டுமாய் ஆண்டவரை போற்றும்படியாய் 511வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 511வது பாடல். வானம் பூமி ஓடி போகும், மேகத்தின் மேல் வருவார். அவர் முன்பு லோகம் யாவும் கூடி நிற்க அழைப்பார். மாறி தோறும் ஜீவனூற்று கூடுவார். முன்பு ஏழையாக வந்து முள்கிரீடம் தாங்கினோ, நொந்து மரத்தில் இறந்து ஜீவனற்று கிடந்தோ, தாமெருவம் மாறி வேணில் தோன்றுவார். நீதிமான்கள் பயமின்றி ஆண்டவரை வாழ்த்துவார். அவரோடு வானில் ஏறி என்றென்றைக்கும் வாழுவார். தீயோர் நாடி சாபம் பெற்று அழிவார். இயேசுவே நீர் வரும் நாளில் என்னை நினைத்தருளும். நீதிமான்கள் சேரும் வீட்டில் நானும் சேர அழையும். ஆசீர்வாதம் தந்து என்னை ரட்சியோ. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுடைய இறைச்செய்தியை நம்மத்தில் வந்திருக்கிற நம்முடைய ILCUடைய மூத்த போதகர் அருள் திரு டி நீதிநேசன் ஆயர் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார். அவர் வழியாக நாம் இப்பொழுது கடவுளுடைய செய்தியை நாம் கேட்போம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் வழி நடத்துபவராகிய வல்ல ஆவினிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இன்றும் என்றும் உண்டாவதாக. ஆமென். குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே நாம் வாசித்து சிறிது நேரமாக தியானிக்க தெரிந்து கொண்ட திருமறை பகுதியானது அது தூய யோவான் அடிகளார் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17 முடிய நாம் வாசித்து சுருக்கமாக தியானிப்போம். The Gospel according to St. John's chapter 12 verses 12 to 19 only. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை கரங்களில் பிடித்து கொண்டு
அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சியோன் குமார்த்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டையின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிறதுமாயிற்று. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீடர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்கிறதையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடும் எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அவர்கள் அவரை எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிந்திருக்கிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் செல்கிறது போயாற்றே என்றார் என்பதை. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையின் கோட்டையுமாயிருக்கின்ற எங்கள் பரம தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக சுவாமி. ஆமென். நான் இக்காலை செய்திக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு சிறிய பாடல் ஒன்றை நான் பாடி இறை செய்திக்குள்ளாக பிரவேசிக்க விரும்புகின்றேன். சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ, சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ, பாவி நான் இருக்க பரிசுத்தர் பலியாவதோ, பாவி நான் இருக்க பரிசுத்தர் பலியாவதோ, சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. கன்னத்தில் அறைந்த பாவினும் கொடும் பாவி நான் அல்லவோ, காட்டி கொடுத்த யூதாசிலும் கொடும் நேசன் நான் அல்லவோ, கன்னத்தில் அறைந்த பாவினும் கொடும் பாவி நான் அல்லவோ, கொடுத்த யூதாசிலும் கூடும் நேசன் நான் அல்லவோ, சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ, பாவி நான் இருக்க பரிசுத்தர் பலியாவதோ, பாவி நான் இருக்க பரிசுத்தர் பலியாவதோ, சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. அழைத்த இயேசுவை மறந்தவனாய் பெரும் பாவத்தில் நான்
நானே தூக்கி வைத்தேன். அழைத்த இயேசுவை மறந்தவனாய் வெறும் பாவத்தில் நான் அலைந்தேன். பரிசுத்தர் தோள் மீது பாரச் சிலுவையை நானே தூக்கி வைத்தேன். சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. பாவி நான் இருக்க பரிசுத்த பலியாவதோ. பாவி நான் இருக்க பரிசுத்தர் பலியாவதோ. சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. சிலுவை வேந்தனும் ராஜாதி ராஜாவும் துன்புறும் தாசனுமாகிய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட என் இனிய உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இறைவேந்தன் இயேசு என்னும் இடையற்ற நாமத்திலேயே இக்காலை வேளையில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நம் அனைவருடைய உள்ளங்களிலும் இறைவனின் தெய்வீக சமாதானம் இன்றும் என்றுமாக ஆளக்கடுவதாக. ஆமென். பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு என்று நாம் இந்நாளை அழைப்பித்து இறைமைந்தன் இயேசு எருசலேமிலே பவனியாக வந்தார் என்பதை நினைந்து கடவுளுக்கு நன்றி படைக்கின்ற மக்களாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள் ஆஷ் வென்ஸ்டே என்பதை நாம் அனுசரித்து இம்மட்டுமாக இந்த தவக்காலத்தை உண்மையான உபவாசத்தோடும் தாழ்மையோடும் நாம் இறைவனின் கிருபை இரக்கம் ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி செயல்படுகின்ற மக்களாக செயல்பட்டு கொண்டிருப்பது இறை பார்வையிலே பிரதியான நற்காரியமாகும். பரிசுத்த வாரத்தினுடைய முதல் நாள் இது பாம் சண்டே. இந்த பாம் சண்டே என்று சொல்லுகின்ற பொழுது எருசலேமிலே ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையாய் வெற்றி பவனி வந்தார் என்பதை தான் இந்நாள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மட்டுமல்ல, அன்பு, பொறுமை, சாந்தம், தாழ்மை, ஏழ்மை இப்படிப்பட்ட குணலட்சணங்களை உடையவர்களாக நாம் இக்காலத்தை அனுசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்றவராக இருக்கின்றார். திருச்சபை வரலாற்றில் குறிப்பிட்ட நாட்களிலே இந்த பாம் சண்டேவும் ஒன்று என்பதை நாம் அறிவோம். உலகமே இந்த நாளை குருத்தோலை ஞாயிறு என்று அழைப்பித்து மகிழ்ந்து களை கூர்ந்து ராஜாவாகிய இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற மக்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. குருத்தோலை என்று சொல்கின்ற பொழுது இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் லவ். இது அன்பை வெளிப்படுத்துகின்ற வண்ணமாக நாம் செயல்படுகின்றோம். மட்டுமல்ல, இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். இது கரங்களிலே அவர்கள் உயர்த்து பிடித்து ராஜாதி ராஜாவை கண்டு புகழ்ந்து மகிழ்ந்து பாடினார்கள். And we can say that it's a day of victory. இந்த நாளானது வெற்றியின் நாள் என்று கூட சொல்லலாம். அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் பவனியை நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் வருகின்ற அந்த காலகட்டத்தில் எருசலேம் மக்களால் அதிகமாக மகிழ்ச்சியினால் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை என்று சொன்னால் அது இந்த பஸ்கா பண்டிகை தான் என்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த பஸ்கா என்று சொல்லுகின்ற பொழுது
அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் விடுதலை பெற்றவர்களாக விடுதலை திருநாளாக அனுசரித்து அவர்கள் அனைவருமாக ஆட்டுக்குட்டி அடித்து அதன் வழியாக தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். உண்மைதான், அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் பஸ்கா ஆடாக மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவர் அடிக்கப்படுகின்றவராக, இரத்தம் சிந்துகின்றவராக, மரிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை தான் இந்த நாள் வெளிப்படுத்துகிறது. அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்த பொழுது, அப்பொழுது இந்த பஸ்காவிற்காக தம்முடைய அன்பான சீடர்களை ஆயத்தப்படுத்தினார் என்பது மாத்திரமல்ல, இந்த பஸ்கா திருநாளிலே மனுக்குலமானது தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு செயல்பட வேண்டும் என்பதை விரும்புகின்றார். இங்கே நாம் வாசித்த இந்த திருமறை பகுதியில் ஒருவேளை மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 9 வசனங்கள் முடிய நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே கூட அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகின்ற பொழுது திரளான மக்கள் ஒருமித்து கூடின மக்களாக அவரை புகழ்ந்து கம்பீரித்து பாடினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அங்கே சொல்லப்படுகின்ற மேலான வார்த்தை, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்கின்ற மேலான தீர்க்க தரிசனமானது நிறைவேறுகின்ற வண்ணமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆம் அன்பானவர்களே, சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பாருங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் உன்னிடத்தில் வருகிறார் என்று என்பது மாத்திரமல்ல, அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவராக மரியின் மேல் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்கின்ற அந்த மேலான தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்ற வண்ணமாக இங்கே அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பவனி அமைந்திருக்கிறது. அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமில் வந்த பொழுது திரளான மக்கள் கரங்களிலே குருத்தோலைகளை ஏந்தியவர்களாக, வழியெங்கும் அவர்கள் வஸ்திரங்களை விரித்தவர்களாக, இலைத்தலைகளை தரித்து போட்டவர்களாக, அவர்கள் அனைவரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று அவர்கள் கம்பீரித்து புகழ்ந்து பாடினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஒரு ராஜாவாக அந்த எருசலேமிலே பவனி வருகிறார் என்பதுதான் வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு நற்காரியமாகவே நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ராஜா என்று சொல்லுகின்ற பொழுது நாம் வரவருக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை மைசூர் மகாராஜா என்று பெங்களூர் மாநகரத்தில் வருடத்திற்கு ஒருமுறை அந்த ராஜாவை யானையின் மேல் அமரச் செய்து கிரீடம் சூட்டி செங்கோல் குடித்து அவர்கள் அந்த பவனியாக அழைத்து செல்வார்கள். இது வருடங்கள் தோறுமாக நடைபெற்று வருகின்ற ஒரு காரியம். மனிதன் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரு ராஜாவுக்குரிய அந்த மேன்மை பெற்றவனாக உயர்ந்த ஸ்தலத்திலே அமரச் செய்து யானையின் மேல் அவருக்கு கிரீடம் சூட்டி செங்கோல் கொடுத்து அவர்கள் பவனியாக அழைத்து வருகிறார்கள். அன்பானவர்களே, இங்கே நாம் வாசித்த இந்த திருமறை பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ராஜா என்று சொல்லுகின்ற பொழுது அது செங்கோல், அந்த மகுடம், ஒருவேளை பட்டாடை உடுத்தியவராக அவர் இருப்பார் என்றால், எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு ராஜாவும் மக்களை தேடி வரமாட்டார். மக்கள் தான் ராஜாவாகிய அவரை தேடி வர வேண்டும் என்பதுதான் நியதி. அது மாத்திரமல்ல, ஒரு ராஜா என்று சொல்லுகின்ற பொழுது போர்க்களத்திற்கு செல்லுகின்ற வண்ணமா குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு யானையின் மேல் ஏறிக்கொண்டு வருகிறவராக அல்ல. இங்கே இந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையின் சின்னமாகிய கழுதையின் மேல் ஏறி அமர்ந்து அவர் தாழ்மையை உருவெடுத்தவராக, அமைதலாக, பொறுமையாக, சாந்தமாக அவர் பவனியாக வந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் மேன்மைக்குரிய ஒரு காரியமாகவே நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு ராஜா என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ராஜ்யத்தின் பால் அளவற்ற பிரியம் கொண்டு அரசியல் ரீதியாக அதை அபகரிக்க வேண்டும், தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு போரிடுகின்றவராக, போருக்காக செல்லுகின்றவராகவே ராஜா இருக்கின்றார்.
ஆனால் இந்த ராஜா இவர் கழுதையின் மேல் அமர்ந்து கொண்டு அமைதலாக, பொறுமையாக, சாந்தமாக அவர் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அனைத்து மக்களும் கரங்களில் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு அவர்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா என்பதனுடைய பொருள் கர்த்தரேகளை ரட்சித்தருளும் என்பது. அந்த மேலான ஸ்லோகனை அவர்கள் பலத்த சத்தத்தோடு ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து அவரை அழைத்து கொண்டு சென்றார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இதில் மேலான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பாம் சண்டே என்று சொல்கின்ற பொழுது அருள்நாதராக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கின்ற மேலான ஒரு காரியம் என்னவென்றால், பொறுமையாக, தாழ்மையாக, சாந்தத்தோடு நாம் சகலவற்றிலும் செயல்படுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இந்த பஸ்காவானதை அனுசரிப்பதற்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு காரியம் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது அருள்நாதராக இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு சென்று அங்கே தமக்கு பிரியமான குடும்பமாகிய மார்த்தாள், மரியாள், லாசரு, இந்த லாசரு மரித்து 4 நாட்களுக்கு பிறகு இவர் சென்றார் என்பதை நாம் நன்றாக அறிவோம். அப்படி இருந்தாலும் சகோதரனாகிய லாசரு அவன் நித்திரையாயிருக்கிறான், நாம் போய் அவனை எழுப்போம் வாருங்கள் என்று அருள்நாதராக இயேசு கிறிஸ்து சென்றார். அங்கே மார்த்தாள் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று அழுது புலம்பினாள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுதும் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ஃபெய்த். நாம் வைக்கின்ற விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயமாக இருக்கிறது என்பதை மறந்தவளாக, she can't able to understand what he is telling, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியவில்லை. அவனை வைத்த இடமெங்கே, கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லிவிட்டு லாசருவை வெளியே வா என்று உரத்த சத்தமாக கூப்பிட்ட பொழுது உறங்கிக் கொண்டிருந்த அந்த லாசரு விழித்தெழுந்து வந்தான், அவளிடத்தில் ஒப்படைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இது உலகமெங்கும் பரவியது. இது எருசலேம் மாத்திரமல்ல, கப்பர்நகூம் மாத்திரமே, பெத்தானியா மாத்திரமல்ல, கலிலேயா எங்குமாக ஆண்டவருடைய புகழ் விரவி பரவி சென்ற ஒரு காலகட்டத்திலே தான் ஒருவேளை பரிசேயர்களும் சரி, சதுசேயர்களும் சரி, வேதப்பார்களும் சரி, அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது அல்லது பயத்தை ஏற்படுத்தியது. நீங்கள் பாருங்கள், இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்திலே இறுதியாக பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? இதோ இந்த உலகமே இவனுக்கு பின்பாக செல்லுகிறது, இந்த உலகமே இவனுக்கு பின்பாக செல்லுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது எந்த அளவுக்கு அருள்நாதராக இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையான காரியங்களை செய்தவராக, மக்கள் தலைவராக, மக்களில் ஒருவராக அவர் செயல்பட்டிருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் மக்கள் அனைவருமாக ஆர்வத்தோடு இயேசுவை காண வேண்டும் என்று அவர்கள் விரும்பி செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் கிரேக்கர்கள் வியாபாரத்தின் நிமித்தமாக வந்திருந்தவர்கள் ஆர்வத்தின் மிகுதியினால் ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஒரு மேலான ஆசையோடு பிலிப்பியரிடத்திலே வந்து நாங்கள் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இவர்கள் ஏன் பிலிப்பை கேட்டார்கள் என்றால், அந்த பிலிப்பும் ஒரு கிரேக்கன். இந்த கிரேக்கனாகிய பிலிப்பினிடத்திலே கேட்டபொழுது இவன் அந்திரேயாவினிடம் போய் சொன்னான். அந்திரேயாவினிடத்தில் சொன்ன பொழுது பேதுருவினிடத்திலே சொன்னான். பேதுருவினிடத்தில் சொன்னபோது இவர்கள் போய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொன்னார்கள். அப்பொழுது அருள்நாதராக இயேசு கிறிஸ்து சொன்ன மேலான ஒரு காரியம், மனுஷகுமாரன் மகிமைப்படும் காலம் நேரம் வந்தாயிற்று என்று சொல்லுங்கள். மனுஷகுமாரன் மகிமைப்படும் நேரம், அதாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலே அவருடைய மகிமை கண்டு மகிழ்ந்த மக்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய பிறப்பிலே ஒருவேளை சாதாரணமான மேய்ப்பர்கள் மாத்திரமல்ல, வான சாஸ்திரிகளும் எல்லோருமாக அந்த வல்லமை உள்ள
அந்த தேவகுமாரனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து கண்டு மகிழ்ந்து பணிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அதே வண்ணமாக இங்கே அருள்நாதராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. பாடுகளிலும் இறை நாமும் மகிமைப்படும்படியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். மற்றொரு காரியம், இந்த பவனியிலே பங்கு பெற்ற மக்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அதில் யூத மக்கள் யாரும் இல்லை. எல்லாரும் ஏழை எளியவர்கள், அனாதைகள், திக்கற்றவர்களாக, கைவிடப்பட்ட மக்களாக, சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக, எருசலேமிலே உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாத மக்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த எருசலேம் கோட்டைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட மக்களுக்கு தான் அனுமதி கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அருள்நாதராக இயேசு கிறிஸ்து இந்த ஏழை எளிய மக்களை அவர் தம்மோடு அழைத்து கொண்டு கழுதையின் மேலாக கோட்டையை நோக்கி சென்றவராக, கோட்டைக்குள்ளாக நுழைந்தவராக அவர் செயல்பட்டார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அருள்நாதராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய அதிபதி என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஒன்றை யூத மக்கள் உள்ளத்திலே நிறுத்தி வாழ்ந்தார்கள். அது என்னவென்றால், இந்த இயேசு என்பவன் ஒரு மனித வடிவில் வந்த சக்தி மிகுந்த ஒரு புரட்சியாளன் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். இவனுக்கு மரணம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்று செயல்பட்டார்கள். ஆனால் அருள்நாதராக இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறார் என்றால், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் அன்றி அது தன்னுடைய பலனை கொடுக்காது என்று திருமறையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற மகன், அவனுக்கு பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள், சிலுவை, இரத்தம் சிந்துதல், மரணம் வரும். ஆனால் ஒன்றை ஆண்டவர் நமக்கு தருகிறார். என்னவென்றால் உயிர்த்தெழுதலும் உண்டு. உள்ளத்தில் நிறுத்திக்கொள். மரணம் என்பது முடிவானதல்ல. வாட் இஸ் மீன் பை டெத் என்பதை பால் திலக் என்கின்ற இறையியல் வல்லுநர் எடுத்து சொல்லுகின்ற பொழுது, death is not a disappointment, it is an appointment which is given by our Lord to the people என்று சொன்னார். மரணம் என்பது முடிவானதல்ல, மரணம் என்பது எதிர்பாராமல் நடைபெறுவதல்ல. It is the plan of God, it is the will of God, we cannot say anything. கடவுளுடைய சித்தம், திட்டம், அதன்படி தான் எல்லாமே நடக்குது. நாம் இவற்றை we can't able to understand. இந்த மரணத்தை குறித்து நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. Death is a miracle என்று சொல்வார்கள், அற்புதம் என்று. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்வது, இந்த மரணம் என்பது முடிவானதல்ல, மரணத்திற்கு பின்பு மறுவாழ்வு, மோட்ச வாழ்வு உண்டு என்பதுதான் நிலையானது என்று அவர் குறிப்பிட்டு சொன்னார் என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே அவர் சொல்லுகின்ற பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னவர், ஒருவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் அதை அவன் இழந்து போவான். ஒருவன் தன் ஜீவனை இறைவனுக்காக இழக்க நேரிடுமானால் அவன் அதை பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் அனைவருமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற மக்களாக இருக்கிறோம் வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்காக உண்மையாக ஊழியம் செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறைவனுக்காக ஊழியம் செய்கின்றவர்களை பாருங்கள். வந்த மிஷனரிமார்களும் சரி, அல்லது இறைப்பணி ஆற்றுகின்றவர்களானாலும் சரி, அவர்கள் இரத்தத்தை சிந்தி இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். அவருடைய இரத்தமே திருச்சபையினுடைய வித்தாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், எனக்காக நீ உழைத்து எனக்காக பணி செய்து மரிப்பாயானால் நீ ஜீவனை பெற்றுக்கொள்வாய் என்பதை அவர் இங்கே எடுத்துரைக்கின்றவராக இருக்கின்றார். இந்த ஜீவன் என்று சொல்லுகின்ற பொழுது அதை நமக்கு தருகின்றவர் கடவுளாகிய கர்த்தர். அந்த ஜீவனை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஆண்டவருக்கென்று உண்மை தொண்டர்களாக, ஊழியர்களாக திருப்பணி ஆற்ற வேண்டும் என்பதை விரும்புகின்றார். இந்த தவக்காலத்திலே கூட நாம் ஒவ்வொரு நாளுமாக இந்த உண்மையான உபவாசத்தை நாம் கடைபிடித்து இறைவனுடைய இரக்கத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற மக்களாக இருக்கிறோம். The only death comes life என்று சொல்வார்கள். இந்த மரணத்தின் வழியாகத்தான் நமக்கு ரட்சிப்பு என்பதை உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். என் மகனே, என் மகளே, இந்த உலகத்தில் உனக்கு பாடுகள், இந்த உலகத்தில் உனக்கு பாடுகள்,
இந்த உலகத்தில் உனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் இட்ஸ் நாட் எ நியூ, இது புதிதானதல்ல. இதைத்தான் எனக்கு தந்தார்கள் இந்த மக்கள், இதைதான் நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் மரித்தேன். ஒருவேளை வெளிப்படுதலின் புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் உயிருள்ள வாழுகின்ற ஜீவனுள்ள கடவுள். உலகத்தினுடைய துன்பங்களை, பாடுகளை, சிலுவையை, இரத்தம் சிந்தலை, மரணத்தை பெற்றவராக இருந்தார். இங்கே மற்றொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய பவனியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த பவனி எருசலேமுக்கு செல்வது மாத்திரமல்ல, 2ஆம் வருகை மட்டுமாக நாம் பயணிக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு என்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் என் அருள்நாதராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பரிசுத்த பவுலடிகளார் ரோம திருச்சபைக்கு சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பாவமோ வருங்காரியமோ நிகழ்காரியங்களோ பசியோ பட்டினியோ வியாகுலமோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று சொன்னார். So that kind of faith is very important in our day-to-day life. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்நோக்குகிறார். கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது மலர்களால் விரிக்கப்பட்ட பஞ்சனையிலே நடந்து செல்வது போன்றதல்ல. அது கல்லும் முள்ளும் நிறைந்த கல்வாரி பாதை. If you want to follow Jesus, you take the cross and follow Jesus என்று நாம் பார்க்கின்றோம். நாம் இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால், if you want to follow, it's not a compulsion, it's a voluntary one. இயேசுவை பின்பற்றுவது என்பது கழுத்தை நெரித்து நீ கிறிஸ்தவன் ஆகு என்பதல்ல. இட்ஸ் நாட் அவர் மோட்டோ, அது நம்முடைய நோக்கமும் அல்ல. மற்றும் அவனை கிறிஸ்தவன் ஆக்க வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம். கிறிஸ்துவை அவன் அறிந்து கொள்ள வேண்டும், அவன் புரிந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு அந்த மேலான வாய்ப்பினை நாம் வழங்க வேண்டும் என்பதுதான் இறைவன் சொல்லுகின்ற பொழுது, நாம் மதத்தால் மாற்றுகின்றவர்களாக அல்லாமல் மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உண்மையான ஒரு தெளிவை அவருக்கு புரிய வையுங்கள். இந்த உலகத்தில் பலவிதமான தெய்வங்கள், கடவுள் உண்டு என்று சொல்வார்கள். அவையெல்லாம் இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பில்லை. இட் இஸ் வெரி கிளியர் இன் த பைபிள். இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பில்லை. That there is no other man, no other God, no other prophet in the world except our good Lord Jesus Christ is the only Lord and Savior. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருமே இல்லை. There is no substitute at all. எந்த ஒரு ஈடு அவருக்கு பதிலாக இவர் நான் காண்பிக்க முடியாது. You cannot. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்னை போன்று அன்புடையவராக, பொறுமையுடையவராக, சாந்தமுடையவராக, தாழ்மையுடையவராக, ஏழ்மையுடையவராக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதென்பது நம்முடைய அனுதின வாழ்வில் மிக கடினமான ஒன்றாகவே நாம் பார்க்கின்றோம். மற்றொரு காரியம், இந்த எருசலேம் பவனியில் ஆண்டவர் கழுதின் மேல் அமர வைத்து அவரை வழிநடுக ஓசன்னா என்று பாடிக்கொண்டு வருகிறார்கள், வாழ்த்தி பாடுகிறார்கள், கம்பீரித்து பாடுகிறார்கள். மனமகிழ்வோடு ஆண்டவர் வந்தார் என்று சொல்வீர்களா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆன உடனே இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்ல போகிறவர்களும் இதே மக்கள் தான். போற்றுதலும் தூற்றுதலும் ஒரே வாயிலிருந்து தான் புறப்படுகிறது. ஒரு ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் கெட்ட தண்ணீர் வருமா? ஒரு ஊற்று இருக்கிறது, அதில் நல்ல தண்ணியும் வருது கெட்ட தண்ணியும் வருதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒன்று நல்ல தண்ணி, இல்லைன்னா உப்பு தண்ணி, எவ்வளோதான் வருகிறது. ஒரு ஊற்றில் நல்ல தண்ணியும் வருது கெட்ட தண்ணியும் வருது என்றால் உன் வாய் என்ற ஊற்று, இந்த வாய் என்ற ஊற்றிலே மனிதர்களாகி நாம் அனைவருமாக நாம் போற்றி புகழ்ந்து இயேசுவை பாடுகின்றோம். அதே நேரத்தில் இவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் கொஞ்ச காலங்களிலே நாம் அனைவரும் சொல்ல போகின்ற மக்களாக, சிலுவையில் அறைய போகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். இந்த சிலுவையிலே அவர் அறையப்பட போகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது இதை பிலாத்தோ மற்றவர்களோ செய்தார்கள் என்று சொல்வதற்கில்லை. அவர்தாமே அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். He is going to die. அவர் மரிக்க போகிறார்.
அவருக்கு நன்றாக தெரியும் எந்த ராஜாவாவது தனக்கு மரணம் ஏற்பட போகுது என்றால் பரவாயில்லை என்று போவாரா? இந்த ராஜா மாத்திரம்தான் மரணத்தை அறிந்தே அவர் பயணப்பட்டவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சரித்திர உண்மையை சொல்லுகிறேன். பிலாத்து, ரோம பேரரசில் பிலாத்து மக்களை சந்திப்பதே கிடையாது. அவன் ஒரு கவர்னர், சந்திப்பதே கிடையாது. வருஷத்திற்கு ஒரு முறை வருவான். அப்படி வருகின்ற பொழுது படைபலம் அல்லது ஒரு ராஜா கூறிய மேன்மையான வஸ்திரங்களை தரித்து கொண்டு வாகை அணிந்து கொண்டு சிங்கூல் உடையவனாக அந்த பிலாத்து ஒரே ஒரு நாள் மக்களை தேடி வருவார். இங்கே அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்களை அனுதினமும் தேடி கண்டுபிடித்து மக்களுக்கு வேத வசனங்களை விதைத்து ஆத்மீக அறுவடை செய்கின்றவராக இருக்கின்றார். இந்த ராஜா மக்களை தேடி செல்கிறார், மக்களுடைய இன்பத் துன்பங்களிலே பங்கு பெறுகிறார். இன்றைக்கு நாம் தேர்தலை சந்திக்க போகின்றவர்களாக இருக்கின்றோம். யாரை நாம் தேர்ந்தெடுப்பது என்கின்ற ஒரு வினா உள்ளத்திற்குள்ளாக பெருமலையாக எழுந்து நிற்கிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவன் என்று சொல்லப்படுபவன், அருள்நாதராக இயேசு கிறிஸ்துவை வைத்து பேசுகிறேன், மக்கள் தலைவனாக மக்களை தேடி சென்று மக்களுடைய இன்பத் துன்பங்களிலே பங்கு பெறுகிறவனாக இருக்க வேண்டும். அவர் தலைவன் என்பதனால் மக்கள் தான் அவர்களை தேடி சென்று போய் முறையிட வேண்டும் என்பதல்ல. அவர்களை தேடி சென்று அவருடைய இன்பத் துன்பங்களிலே பங்கு பெறுகின்றவர்கள். ஒரு சில எம்எல்ஏக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த எம்எல்ஏ அவர்கள் மக்கள் தலைவனாக இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை மறைந்த கர்மவேறு காமராஜரை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது உண்மையாகவே இட்ஸ் எ வெரி குட் எக்ஸாம்பிள். தலைவர் காமராஜ் அவர்கள் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு உயர்ந்த எண்ணத்தை உள்ளத்திலே நிறுத்தி அவர் கடைசி மட்டுமாகவே அவர் மறைந்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக மக்கள் விரும்புவதாக நாம் பார்க்கின்றோம். இங்கே அருள்நாதராக இயேசு கிறிஸ்து கூட இவர் ஒரு மக்கள் தலைவனாக, மக்கள் இரட்சகராக, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவராக எருசலேமிலே அவர் பவனியாக வருகிறார் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாகவே நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த எருசலேம் பவனியானது நமக்கு காண்பிக்கின்ற ஒரு காரியம். இந்த உலகத்தில் அன்போடு இருங்கள், தாழ்மையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள், சாந்தத்தோடு இருங்கள். சகலவிதமான காரியத்திலும் நாம் அமைதியோடு செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். ஒரே ஒரு அடியை நான் பாடி என் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். அதாவது பரிசேயன் ஆயக்காரன் இருவரும் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். பரிசேயன் தன்னை குறித்து தன்னுடைய மேன்மை குறித்து சொல்லுகின்றார். ஆயக்காரன் தன்னுடைய கண்களை ஏறெடுக்கும் துணியாமல் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு ஆண்டவரே பாவியாகி எனக்கு இறங்கும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறவனாக செயல்படுகிறார். இந்த காலத்திலே ஆயக்காரனை போன்று நாம் தாழ்த்த வேண்டும், தரை மட்டும் தாழ்த்த வேண்டும். அதே தான் நிருப பகுதியிலே அவர் கடவுளின் ரூபமாயிருந்தும் கடவுளுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக கருதாமல் தம்மை தாமை வெறுத்து மனித ரூபம் எடுத்து மரணம் வரைந்தும் சிலுவையின் மரணம் வரைந்தும் தம்மை தாழ்த்தினார். வானோர் பூதலத்தோர் முடங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு தேவன் தாமே அவரை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த ஆயக்காரன் பாடி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை ஒரு அடி நான் பாடி முடிக்கின்றேன். ஆலயம் வரலாமா, ஆலயம் வரலாமா, ஐயாவோன் அருளினை பெறலாமா, நானும் ஆலயம் வரலாமா, காலமெல்லாம் உன்னை கடுகளவேனோ, காலமெல்லாம் உன்னை கடுகளவேனோ, கருதிலான் கொடிய
அடியவன் நானும் கருதிலான் கொடிய அடியவன் நானும் ஆலயம் வரலாமா ஐயாவோன் அருளினை பெறலாமா நானும் ஆலயம் வரலாமா. அன்பு வழியில் நான் சென்றதில்லை உந்தன் அருளினை ஒரு பொழுதும் அறிந்ததில்லை. அன்பு வழியில் நான் சென்றதில்லை உந்தன் அருளினை ஒரு பொழுதும் அறிந்ததில்லை. பண்ணுடன் பாசுரங்கள் பயின்றதில்லை செய்த பண்ணுடன் பாசுரங்கள் பயின்றதில்லை செய்த பாவங்களை நினைந்து பார்த்ததும் இல்லை. பாவங்களை நினைந்து பார்த்ததும் இல்லை. மாசுகள் நீங்கவே மனதினிலே வெளி வேஷங்கள் நீங்கவே வாழ்வினிலே. மாசுகள் நீங்கவே மனதினிலே வெளி வேஷங்கள் நீங்கவே வாழ்வினிலே. இயேசுவை உமையன்றி இன்றடிய இனி உலகினில் நான் உயவே உய ஆலயம் வரலாமா ஐயாவோ அருளினை பெறலாமா நானும் ஆலயம் வரலாமா வரலாமா வரலாமா. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் உள்ளங்களிலும் விருதங்களிலும் கிறிஸ்தேசுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீரம் செய்யும். நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளி விடாதிரும். உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். உமது ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சிறப்பு ஜெபம் தேவையுள்ளவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வாருங்கள். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளிலே இந்த சிறப்பு ஜெபத்தின் வழியாக வந்து முழங்காலை படியிட்டு கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். திரு பிரின்ஸ் சாமுவேல் அவருடைய அன்பு மகன் ஆண்டவரே ஜோகன் சாமுவேலை உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். கடந்த நாட்களில் பிறந்த நாளை கண்டு கடவுளே உடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தருணத்திலே ஆண்டவரை நன்றியோடு நினைத்து இந்த நாளிலே வந்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற இந்த தருவாயிலே உம்முடைய கரத்தினாலே அன்பு பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய வளர்ப்பிலே வேதத்தினுடைய பாலை ஊற்றி ஆண்டு திருமறைக்கு கீழ்ப்படிந்து திருவார்த்தை போதித்து திருமறைக்குள்ளாக இந்த குடும்பத்தை வாழ உம்முடைய கரம் வாழ்நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். சாமி, உம்முடைய கரம் தந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாறாத கரம் அன்பு மகனை உங்களோடும் கர்த்தறிந்த பிறந்தநாள் வழியாக நன்றியோடு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து இந்த தருணத்தோடும் குடும்பத்தாரோடும் கடவுள் உங்களுக்கு மத்தியிலிருந்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தொடர்ந்து பொதுவான ஜெபத்துக்குள்ளாக நாம் வேண்டுதலை ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கு வல்ல நித்திய கடவுளே, மனுப்புத்திராலும் அனைவரும் அசைக்கப்படத்தக்கவரே, நீர் ஆதரும் புண்ணியம் பாத்திரமில்லாத எங்களுக்கு தந்த கணனற்ற ஆத்மா சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம் சாமி. உம்முடைய பரிசுத்த வீட்டிலே உம்முடைய திருமறைக்குள்ளாக எங்களுடைய வாழ்வையே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய மகா ஜோதியின் வழியாக இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் எங்களுடைய வாழ்வுக்கு இது ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் எங்களுடைய திருச்சபையின் மூத்த போதகர் அருள் திரு ஆண்டவரே டி நீதிநேசன் ஆயர் வழியாக கேட்ட முடி திருவார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த வார்த்தையே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் ராஜ்யத்திலே இந்த பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு நீர் இடம் கொடுப்பதற்காக நீர் சுமக்க வேண்டிய சிலுவை ஆண்டவரை நாங்கள் சுமக்க வேண்டிய சிலுவையை நீர் எங்களுக்காக சுமப்பதற்காக இதோ நான் ஆண்டவரை எருசலேமின் பயணத்திலே பயணம் பண்ணி கழுதையின் குட்டியின் தாழ்மையின் கோலத்தை எடுத்து நீர் பவனியாய் வந்த நிகழ்வையே நாங்கள் பார்த்தோம். இந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்வும் ஊற்றுக்கண்ணுகளாய் மாற்றப்படியாய் தாங்க சுவாமி. ஆண்டவரே, ஆண்டவரை போற்றுகிற ஆண்டவரே இதோ திருவார்த்தைக்குள்ளாக இதோ போற்றுகிற மக்கள் தன்னுடைய வாயின் வார்த்தைகள் வழியாக போற்றி கொண்டிருக்கிற போது இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி ஆண்டவர் இதே மக்கள் கூக்குரல்கள் இட்டுகிறதை பார்க்க முடிகிறது. நோக்கத்தின் வழியாக வருகிறார்கள், ஆனால் சிந்தனையில் வழி பிறக்கவில்லை. அவருடைய சிந்தனையில் தெளிவு இல்லை. ஆண்டவர் எதற்காக வந்தார், அவர் யாருக்காக வந்தார் என்பதையே அறியாமல் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிற மக்கள் சிந்தனையில் வழியாக பார்க்க முடிகிறது. இந்த நாளில் எங்களுடைய சிந்தனையும் ஆண்டவருக்கென்று நிற்கும்படியாய் ஆண்டவருடைய ஊழியத்திலே அவரை போற்றும்படியாய் தந்து எண்ணங்களை வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. அப்படிப்பட்ட எண்ணத்தையே இந்த நாள் போதிக்கிற உம்முடைய போதனையாளர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர் உலகமெங்கும் போதித்து கொண்டிருக்கிற போதகர்களையும் உம்முடைய திருச்சபைக்கு காப்பாற்றி ஆண்டவரை ஆசீர்வதித்து அதை ஆண்டவரை நிலைவரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளில் தீராத துன்பங்களிலும் ஆபத்து காலங்களிலும் உம்முடைய ஜனத்தை ரட்சிக்கவும் பாதுகாவலருமாய் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரை சகோதர ஒற்றுமையிலும் உடன் கிறிஸ்துவர்களோடு ஐக்கியத்திலும் உடன்பட்டு ஆண்டவரை வாழ்க்கையின் கடைசி தருவாயில் வரையும் போராடி தன்னுடைய ராட்சியம் ஆண்டவர் தன்னுடைய ஆத்துமா ரட்சிப்பெறுப்பதற்கு ஆண்டவரே அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. உலக இனத்தார்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த போர்களுக்கு மத்தியிலே அமைதியும் சமாதானத்தையும் அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. எங்களுடைய நாட்டினுடைய ஆண்டவரே குடியரசுத் தலைவருக்காக, ஆண்டவரே பிரதமருக்காக, எங்களுடைய தமிழக முதலமைச்சருக்காக, குறிப்பாக வருகிற ஆண்டவரை தேர்தலுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. உம்முடைய மகிமையும் ஆசீர்வாதத்தையும் குறிப்பாக நல்ல தலைவர்களுக்கு மத்தியிலே தேர்ந்தெடுப்பது வாக்கு என்கிற உரிமையை தந்து நீர் அருள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே இவர்கள் வழியாக இரக்கமும் சத்தியம் நீதியும் சமாதானம் ஆகியவற்றை நிலைத்திருக்க செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. குறிப்பாக எங்களுடைய ஸ்தாபனங்களுக்காக, ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே அது ஆண்டவரை நல்ல வளர்ச்சிகளை தருவதற்கு உம்முடைய ஞானமும் சிந்தனையும் அருளும் ஆகியவற்றை ஆண்டவரே அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இக்காலகட்ட சூழலுக்கு மத்தியிலே அக்கினி சேதத்துக்கும் பெருவெள்ளத்துக்கும் யுத்தத்துக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பஞ்சத்துக்கும் முதலானவர்களிலிருந்து தயவாய் எங்களை பாதுகாத்து அருளும் சாமி. ஒவ்வொரு செய்கிற வேலைகளுக்கு மத்தியிலே அவங்களுடைய வேலைக்கு வருகிற வருமானத்தின் வழியாக உயர்வை தந்து நன்மையானவைகளை அவர்களுடைய வாழ்வை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே இதோ கைவிடப்பட்டவர்களுக்காக, கைப்பெண்களுக்காக, எங்களுக்கு ஆதரவு இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நிலைகளுக்கு மத்தியிலே பரிதவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, வறியவர்களுக்காக, ஆண்டவரை சஞ்சலப்படுகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய கரம் அவர்களை ஆற்றி தேற்றி உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. விசேஷமாக எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவர் திருச்சபையில் இருக்கிற பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவித்து ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே முதுமையிலே பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக,
குடும்பத்தை கட்டி ஆண்டவரை எழுப்பி கொண்டிருக்கிற குடும்ப தலைவிகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே பாதுகாத்து கொள்ளும் சாமி. வாலிபர்களுக்காக, இளம் மகளிர்களுக்காக, ஆண்டவரே ஞாயிறு பள்ளி அன்பு பிள்ளைகளுக்காக, ஆசிரியர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். இந்த வாரம் முழுவதுமாய் பரிசுத்த வாரத்துக்குள்ளாக எங்களுடைய மனங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஆராதனைக்குள்ளாக எங்களை நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த நாளிலே கூட எங்களுடைய திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரை தலைவர் டாக்டர் ஜான்சன் சாருக்காக, ஆண்டவரை செயலர் திரு விஜயகுமார் அண்ணனுக்காக, பொருளாளர் திரு பிரபு ஞான செல்வன் அவர்களுக்காக, ஆண்டவரை துணைத் தலைவர் CK டென்னிசன் அண்ணனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இதர பொறுப்பாளர்களுக்காக, அதே போல் ஆண்டவரை மாதர் பொறுப்பாளர்களுக்காக, வாலிபர் பொறுப்பாளர்களுக்காக, சண்டே ஸ்கூல் ஆண்டவரை டீச்சர்ஸ்க்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே ஒவ்வொருத்தரும் பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் வழியாய் ஆண்டவரே அவருடைய வாழ்வும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய திவ்ய கரத்தினாலே உம்முடைய கரம் வழி நடத்துங்க. இந்த பரிசுத்த வாரத்திலே ஊழியம் செய்கிறவர்களுக்காக, ஆண்டவரை 7 வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்காக உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். ஆசீர்வாதமாய் ஆண்டவரே அவருடைய உள்ளங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரை நோக்கி திருவார்த்தையின் வழியாக போதிக்கிற போது அவர்களை மறைத்து நீர் பேசும் உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் சாமி. இப்படிப்பட்ட தருணங்களை ஒவ்வொருடைய வாழ்விலே தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். கடனாணிக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்கள் மன்னி, எங்களை சோதனைக்கு பிராமணத்தையும் ரட்சி தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்கப்படுவர்களே சுவாமி, ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருச்சபையினுடைய செயலாளர் திரு விஜயகுமார் அண்ணன் அவர்கள் செயலாளருடைய அறிவிப்பை இப்போது அறிவிப்பார். திருச்சபையின் அனைத்து விசுவாசிகளுக்கும் கிறிஸ்து லூதரன் திருச்சபையின் பொறுப்பாளர்கள் சார்பாகவும் போதகர் சார்பாகவும் நன்றியும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கிய அறிவிப்பை அறிவிக்க நமது IALCயிலிருந்து IALCயின் பொது பொருளாளர் IALCயினுடைய பொதுச் செயலாளர் அவர்களால் 6/3/28 அன்று 26 அன்று தெரிவிக்கப்பட்டுள்ள கடிதத்தின்படி அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். IALC வெளியிட்ட மார்ச் 6ஆம் தேதி 26ஆம் ஆண்டு IALCயின் பொது பொருளர் மற்றும் பொது செயலர் அறிக்கையின்படி திருத்தம் செய்யப்பட்ட IALCயின் திருத்தம் செய்யப்பட்ட அமைப்பு சட்டம் மற்றும் துணை விதிகளின்படி 26-28ஆம் ஆண்டிற்காக புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். சபையில் அதை பொறுப்பாளர்கள் யார் என்பதை அறிவித்து போதகரால் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். விரைவில் வருகின்ற ஈஸ்டர் முடிந்த பின்பு அவர்களுக்குரிய பதவிகள் யார் என்பதை தெரிவிக்கப்படும். புதியவர்கள் பொறுப்பேற்று போதகரின் ஆலோசனை பேரில் சபை காரியங்களை நடத்துவார்கள். அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல ஏற்கனவே இருந்த அனுபவமுள்ள பொறுப்பாளர்கள் புதிய பொறுப்பாளர்களுக்கு போதகர் தலைமையில் ஒரு ஆலோசனை குழு அமைக்கப்படும். இதுவரை கிறிஸ்து லூதரன் சபையின் செயலாளர் எனக்கும் தலைவர் ஜான்சன் அவர்களுக்கும் திரு டென்னிசன் அவர்களுக்கும் திரு பிரபு ஞானசேகரன் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய
சபை விசுவாசிகள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூரில் கிறிஸ்து லுத்தரன் சபை திருச்சபையை சபையாக கூட்டி சேர்த்த நமது போதக பிதா ரெவரன் மூன் ஐயா அவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது போதகர் ரெவரன் மூன் அவர்களின் விருப்பப்படி புதிய பேராலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு பொறுப்பாளர்களாக இருந்து இந்த ஒத்துழைப்பு கொடுத்த திரு ஜான்சன் அவர்களுக்கும் திரு டென்னிசன் அவர்களுக்கும் திரு பிரபு அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ஆலயம் கட்ட ஒத்துழைப்பு தந்த அனைத்து விசுவாசிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த பொறுப்புகளிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, சபைக்கான அறிவிப்பு. இந்த வாரத்தின் பிறந்த நாள் காண்கிறவர்களுக்காக சபையின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் செந்தில் கலெக்டர் அவர்களுக்கு 29/3 என்று பிறந்தநாளை கண்டு மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற அவருக்காகவும், மிஸ்ஸஸ் ரூபி கலைச்செல்வி அவர்களுக்காக 29/3 என்று பிறந்தநாளை கண்டு, அதே போல் வருகிற 2ஆம் தேதி டாக்டர் மோகன்தாஸ் ஐயாவிற்கும், மிஸ்ஸஸ் எலன் மேரி தாசையன் அதே போல் 2ஆம் தேதி பிறந்தநாளை காண்கிறார்கள். அதே 2ஆம் தேதியிலே மிஸ்டர் ஜேக்கப் பிரசன்னா ஸ்டீஃபன் அவர்களுடைய பிறந்த நாளும் 2ஆம் தேதியிலே கொண்டாடப்படுகிறது. எனவே சபையின் சார்பாக பிறந்த நாளை கண்டு மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனை முடிந்தவுடன் காலை டிஃபன் கொடுக்கப்படும். இந்த டிஃபனை மிஸ்ஸஸ் உஷா பால்சன் அவர்கள் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மாதர் சங்கத்தின் வழியாக. அதே போல் ஏற்கனவே அறிவித்தபடி பைபிள் கியூஸ் நடைபெறும். ஆராதனை முடிந்தவுடன் பைபிள் கியூஸ் நடைபெறும். அது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 முதல் 7 அதிகாரங்கள் வழியாக கேள்விகள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று தினத்திலே கூட ஆலய பராமரிப்பு பணியை வந்து செய்தவர்கள், குறிப்பாக கொஞ்சம் எழுந்து நிற்க வேண்டும் என்பது நான் சொல்லுகிறேன். செய்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக திருச்சபையின் சார்பாக ஒரு பாராட்டத்திற்குரிய கைத்தட்டலோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். விஜய் அண்ணன் கூட எழுணும் மேலே. நேற்றைய தினத்தில் கூட அவர் கூட வந்து எல்லோரும் நின்றார்கள். இதுதான் ஆலய பராமரிப்பு பணியிலே செய்கிற ஈடுபாடு. உங்களுடைய பொன்னான நேரங்கள் அந்த நிமித்தமாக இருந்தபோது கூட அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நேரத்திலே ஆலய பணிக்காக வந்து செய்தது மிக்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஆலய பணிகளை சுத்தம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கை சுத்தமாகும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது தான். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாவே கடவுள் கொடுத்த போலது என்ற வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு பெஞ்சை நம்ம தொடச்சாவே நம்முடைய குடும்பமெல்லாம் இருக்கிற எல்லா விதமான கவலை கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும் என்பது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தருணம் நேற்று தினத்திலே உயர்ந்த பதவிகளுக்கு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு சிறிய பிள்ளைகளைப் போல ஆலயத்தில் வந்து இந்த தோரணங்களை எல்லாம் கட்டி அழகு பார்த்தீர்கள். உண்மையாகவே மனப்பூர்வமாய் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பணியை தொடருங்கள். இன்னும் கடவுள் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார் என்பதை நான் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலே ஆராதனை முடிந்தவுடன் 7 வார்த்தைகளை பேசுகிறவர்கள் மத்தியிலே குறிப்பாக அவர்கள் என்னிடத்திலே அமர்ந்து ஒரு 5 நிமிடம் உங்களிடத்திலே நான் பேச வேண்டும். சில ஒழுங்கு முறைகளை பற்றி உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆராதனை முடிந்தவுடன் 7 வார்த்தைகள் பேசுகிறவர்கள் ஒரு 5 நிமிடம் என்னிடத்திலே பேசிவிட்டு கடந்து போகும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மாதர் சங்கம் இப்பொழுது காணிக்கை எடுப்பார்கள். 3 பேரும் காணிக்கை எடுங்கள் என்பதை உங்களிடத்திலே முதல் 2 பகுதியில் இருக்கிற போது தலைவர் செயலாளர் இவரை எடுக்க வேண்டும். பொருளாளர் பின்பகுதியில் இருக்கிறவர்கள் மத்தியிலே காணிக்கை எடுத்தினால் போதும். அதே போல் வருகிற பரிசுத்த வாரங்களை குறித்து ஆராதனை உங்களுக்கு
அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களிடத்திலே அங்கு அச்சடிக்கப்பட்டிருக்கிற நோட்டீஸ் இருக்கப்படுகிறது. எனவே அந்த ஆராதனையுடைய சீட்டுகளை எடுத்துக்கொண்டு குருத்தோலை இந்த நாள் தொடங்கி அதே போல ஈஸ்டர் வரை உள்ள ஆராதனைகள் அங்கு அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. 30/3/2026 அந்த பரிசுத்த வாரத்திலே டாக்டர் திரு இன்ப எழிலின் அவர்கள் நமக்கு இறை செய்தி கொடுப்பார். 31/3 மாலை 6:30 மணிக்கு திருமதி ரிஜினா கலைவாணன் அவர்கள் நமக்கு இறை செய்தி கொடுப்பார்கள். அதே போல் 1/4/2026 காலை 6 மணிக்கு மாத பிறப்பு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதே போல் அன்று மாலையே 6:30 மணிக்கு பரிசுத்த வாரத்தினுடைய ஆராதனை செய்தி கொடுப்பவர் டாக்டர் TS ரவிக்குமார் சார் அவர்கள் நமக்கு செய்தியை கொடுப்பார்கள். அதே போல் பரிசுத்த 2/4/2026 மாலை 6:30 மணிக்கு பெரிய வேளாளன் மாலை 6:30 மணிக்கு திருவிருந்தோடு கூடிய ஆராதனை நடைபெறும். வெள்ளிக்கிழமை 3/4/2026 வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை புனித வெள்ளியாக நாம் ஆராதிக்கப் போகிறோம். காலை 7:30 மணிக்கு ஆராதனை தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் 4/4/26 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு புதிய முயற்சி. நம்முடைய பொறுப்பாளர்கள் குறிப்பாக நம்முடைய செயலாளர் ஐயா அவர்கள் ஏற்கனவே சொல்லியபடி நாம் துதி ஆராதனையோடு சாட்சிடுதல் நேரம் என்பது அந்த சனிக்கிழமையிலே நாம் அதை கொண்டாட போகிறோம். ஒவ்வொருவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்த வாழ்விலே அங்கு மேடு பள்ளம் உயர்வு இதை எல்லாவற்றும் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். அந்த கடந்து வந்த பாதையில் வழியாக கடவுள் உங்களை அழைத்து வந்தார் என்பதை சாட்சி சொல்லுகிற நேரமாக சபை அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே துதி ஆராதனையோடு சாட்சிடுதல் நேரம் என்று நமக்கு ஒரு தலைப்பின் அடிப்படையிலே சனிக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த ஆராதனை வழிபாடு நமக்கு தொடங்கும். எனவே சபையார் யாவரும் அதில் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதே போல் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு ஆலயத்தின் ஆயத்த பணிகள் பராமரிப்பு பணிகள் நடைபெறும். நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு மத்தியிலிருந்து ஆலயத்தினுடைய அலங்காரிக்க பணிகிற அந்த பொருட்களை கொண்டு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படும். உதாரணமாக மல்லிப்பூ மற்ற தோரணங்களாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கொண்டு வந்து அந்த ஆலயத்தின் பராமரிப்பு பணிகளை செய்வதற்கு ஒரு விஷயம் இருக்கும். எனவே இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு நீங்கள் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சனிக்கிழமை 4 மணிக்கு அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஈஸ்டர் ஆராதனை வருகின்ற 5ஆம் தேதி 4/4/2026 காலை 6:30 மணிக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரினுடைய வார்த்தையும் காட்சியை காண்பதற்கு நாம் திருவிருந்தோடு அதை ஆயத்தமாக திருவழிபாடாக நடத்தப்படும். எனவே காலை 6:30 மணிக்கு இந்த ஆராதனை தொடங்கும். எனவே உங்களிடத்திலே இந்த தாள்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆராதனைக்கு அந்த வழிமுறைகளை நீங்கள் கடைப்பிடித்து நேரத்தின் வழியாக ஆராதனை பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறும்படியை அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்தும்படியாய் 617வது பாடல் எண் 617 நாம் பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம்
தம்புரோடோ வீணையோடோ கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜன இயேசு ராஜன் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியால் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களே இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்திலும் ஊழியம் செய்வோம். உம்முடைய நாமத்திலே அறிக்கை விடுதல் முடிவறிந்தும் நிலைத்திருக்கவும், உம்முடைய வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படியும் உமது பரிசுத்த ஆவியானவரை பரத்து வருகிற ஞானத்தையும் உம்முடைய திருச்சபைக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கடவுளே, உம்முடைய கரத்தினாலே இந்த நாள் ஆசீர்வாதமான திருவார்த்தையே எங்களுடைய வாழ்வில் நீர் தந்திருக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களையும் நீர் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். பலவிதமான கவலையோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு வியாகுலத்தோடு ஆண்டவரே என்று சொல்லி மண்டையிலே கூட ஜெபிக்கிற மக்களினுடைய கண்ணீர்களுக்கு முன்பாக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. குறிப்பாக எங்களுடைய அன்பு பிள்ளைகள், வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இருக்கிற இடங்களுக்கு மத்தியில் உம்முடைய கிருபையும் பாதுகாப்பை தந்து உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக ஆசீர்வாதம் எல்லோருடைய வாழ்விலே தாங்க. குறிப்பாக படைத்திருக்கிற காணிக்கையும்
எங்கள் உள்ளத்தினுடைய வேண்டுதலும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருப்பதி உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருப்பதி உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. பாடல் எண் 658, முதல் கவி கடைசி கவி. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. கூறு தோலை ஞாயிற்றில் நாம் ஒரு பாதம் பணிவோம். கூறு தோலை ஞாயிற்றில் நாம் ஒரு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அன்பார்ந்தவர்களே, அமரவோம். நம்முடைய சபையினுடைய பொறுப்பாளர்கள் முன்பாக வாருங்கள். செக்ரட்டரியா முன்பாக வாருங்கள். பொறுப்பாளர்கள் முன்பாக வாருங்கள். ஒரு பொன்னாடை நம்முடைய மூத்த ஆயர் நமக்கு வரும்போதே நம்முடைய விஜயகுமார் என்ன சொல்லிட்டார், குருத்தோல நேயருடைய ஆயர் என்று சொல்லிவிட்டார். போன வருடத்திலும் நமக்காக இறை செய்தியை கொடுத்தார். இந்த வருடத்திலும் அதே நமக்கு இறை செய்தியை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டார். எனவே குருத்தோல ஆயர் என்றே நாம் அழைத்து அவருக்கு இந்த சிறிய பொன்னாடையை போற்றுவதற்கு நம்முடைய டாக்டர் மோகன்தாஸ் ஐயா அவர்கள் சபையின் சார்பாக இந்த பொன்னாடை ஐயா அவர்களுக்கு போற்றுவார்கள். ஒரு 5 நிமிடம் 7 வார்த்தைகள் பேசுகிறவர்கள் அமர்ந்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.